கீழே இறங்கிக்கோங்க. கீழே இறங்கிட்டு போயிட்டு தனியா கூட்டுருவாங்க. அப்படி சென்டரா கூட்டுவாங்க. நாங்க வந்து இப்போ வந்து கோழி குஞ்சு வச்சு விளையாட போறோம். நிறைய கோழி குஞ்சு குட்டி குட்டியா விட்டுருக்கு. மித்திரன் குட்டிக்கு வந்துட்டு கோழி குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வச்சுட்டு விளையாட போறோம். இங்க பாருங்க அவங்க அப்பா பிடிக்கிறாங்க தீனி போட்டு. கூடி வச்சுட்டே கூப்பிட்டா எப்படிங்க வரலாம்? பயந்துட்டு வராது. வா 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 வா. இங்க எல்லாம் வருது. அவ்வளோதான். முடிங்க 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 முடிங்க. கோழியா? கோழி வேணாம். கோழி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏன் கோழி வேணாங்க? அதெல்லாம் போட்டு பறந்து ஓடிவிடும். தெரியலையே, இதுதான் பறந்து போகாது. அது வேணாங்க, துரத்தி விடுங்க. அதை வேணான்றல என்ன அதை துரத்தி விட்டுறா. நம்ம துரத்தி விட்டுட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். தண்ணினா குமாரம் தான். தண்ணினா குமாரம் தான். விடு பரவாயில்ல. எடுத்து விடு ஒன்று விடு. கொடுத்தேன் டக்கு டக்குன்னு கொடுத்தேன். எடுத்துருங்க உடனே சாமி. எடுத்து விட்டு சத்தி கீழே தரையில் விடு. வா வா. என்ன இல்லப்பா இல்லப்பா, சும்மா விளையாட்டுக்குடா. தூக்கு 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 தூக்கு. வா அங்க வா அங்க வா. தூக்கு 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 தூக்கு. ஒரு மூத்திரத்தில் வாங்குறான். வா சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? வா அங்க வா அங்க வா. வா அங்க வா. சாப்பிட்டியா? நம்ம புள்ளடா அது. நம்ம பையன்டா அவன். நம்ம புள்ள அது. வா அங்க வா. சாப்பிட்டியா? வா வா சாப்பிட்டு வா வா வா. சரி 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 சரி. சாப்பிட்டியா? இந்த கை விடு. கை விடு. வா வா. சாப்பிட்டியா? இங்கே கை விடு. வா இங்கே வா. எங்கே போகிற? இங்கே வா. கை விடு. இங்கே வா. கை விடு. வா கை விடு. வா கை விடு. வா சரி இங்கே வா. கை விடுங்க. சாப்பிட்றியா இல்லையா? எங்கே போகிற? இங்கே வா. சாப்பிட்றியா இல்லையா? எங்கே போகிற? எங்கே போகிற? இங்கே வா. தியா இங்கே வா. இங்கே போகிற? இங்கே வா. இங்கே வா. எங்கே போகிற? இங்கே வா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம யோகமித்திரன் பாத்தீங்கன்னா உங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு கிராமத்துக்கு. இன்னைக்கு வந்துட்டு அவர் முயலோட இன்னைக்கு விளையாட போறாரு. உங்களுக்கு முயல் எங்க வீட்டுல இருந்துச்சு. நல்லா புசு புசுன்னு அழகா இருக்கு. சாப்பிட்டா ஏகாவுட்டி முயலோட விளையாடலாமா? வா. பயப்படுறான். கீழே உட்காரு. விளையாடு. இந்தா. சரி சரி. இல்லப்பா இல்லப்பா. சரி சரி. இல்லடி இல்லை. சரி 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 சரி. விட்டு 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 விட்டு. கீழே கீழே விடு. விடு. விளையாடு போ.
இந்தா போப்பு காடு யோகாவட்டி அவனை அதுக்கு பக்கத்துல விடுங்க, அது ஒன்றும் கீராது. போக மாட்டாங்க, இலையெல்லாம் பிச்சு பிச்சு தின்றான். யோகாவட்டி இங்க பாரு யோகா, இங்க பாரு யோகா. கீருது யோகா, யோகா இங்க பாரு யோகா. ஏய் இங்க பாரு. சரி அரிக்க போகுது மேல, அரிக்குது. சரி இங்க பாரு, இங்க பாரு மேயுது, இங்க பாரு முயல் மேயுது. சரி வா வா, சரி விடு யோகா. இங்க பாரு யோகா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஜா ஜா மூஞ்சி அரிக்குதான். அங்க பாரு அடிக்கிறான் முயலுக்கு. யோகா யோகாவுக்கு இன்னும் விளையாட தெரியல, முயலோட விளையாட தெரியல. சரி அவன் கையை வைப்பான், பொசு பொசுன்னு பார்த்தான், அவ்வளோதான், விளையாட தெரியல இன்னும். யோகாவட்டி ஐயோ யோகாவட்டி. ஓ சரி சரி சரி, இல்லை நீ கீழே யோகாவட்டி. சரிப்பா இல்லைப்பா, அடிச்சு விடு அடிச்சு. சரி 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 சரிப்பா 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 இல்லடி இல்லடி. சரி 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 பாவம். சரி 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 இங்க பாரு, இங்க பாரு மயிலு. கடி 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 கடி. இங்க பாரு யோகா, இங்க பாரு குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, பயமா இருக்கடி. சரி சரி இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா. முயல் அழகா இருக்குமா, அழகா பாரு. சரிப்பா சரி வேணாம் பே. சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஏறு ஒரு மேல அது. கீழ போட்றாதீங்க. சரி 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 வா. சரி இங்க பாரு செலவட்டி, அப்பா மேல ஏறி இருக்கு. இங்க பாரு செலவட்டி, அப்பா மேல ஏறி இருக்கு. தொட்டு பாரு. இவ அது எவ்வளவு அழகா படுத்து. அவன் பயந்துட்டான். உன்ன மாதிரி எவ்வளவு அழகா படுத்து. வேணா மாடி சரிதான். யோகாவட்டி செடி பாரு. பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக சரி சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்து முயல் வச்சு விளாட்லான்னு பார்த்தா கொஞ்சம் பயப்படுறான். என்ன வந்து கீறிடுச்சு, நான் லைட்டாக பயந்துட்டான். அது வந்து முயலை பார்த்தாலே பயப்படுறான். தூக்கம் வந்துச்சு போல. எனக்கு வந்து ஜில் ஜில் காற்று அடிச்சுட்டு நல்லா எப்போதான் எனக்குமே தூக்கம் வருது. நல்லா ஜாலியாக இருக்குது, ஜில் ஜில் காற்று அடிச்சுட்டே இருக்குது. காலைல 11 மணி ஆகுது, அதுக்கே 6 மணி ஆகிற மாதிரி அவ்வளோ கூலிங்காக நல்லா இருக்குது. அப்படியே மித்திரனை கூட்டிகிட்டு வெளில வந்தோம், அதுக்கே தூக்கம் அடிக்கடி வந்துட்டு இருக்கு இதுக்குள்ள காற்றுக்கு. ஆமா போட பிடிச்ச எல்லாத்தையே மரத்துல உட்காந்து எல்லாரும் அழகா இருக்கு. மாமரம் சூப்பரா காத்தடிக்குதுல்ல. எறும்பார் கடி சீக்கிரம் போடுங்க. நீ உட்காரத்தி யோகாக்கு வந்து எப்படி விவசாயத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு யோகா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ஃபார்மரா வந்து இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எடுத்தவங்க நீ பண்ணுவாடி விவசாயம் கண்டிப்பா பண்ணுவான். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒன்றா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அது கிராமத்துக்கு போய் அடிக்கடி வந்தாலும் கண்டிப்பா அவனே கத்துப்பான் எல்லாத்தையும். ஃபியூச்சரை வந்து கண்டிப்பா யோகா வந்து நல்லா படிக்க வைப்போம். அவனுக்கு என்ன படிக்க ஆசைப்படுறோன்னா அது எல்லாத்தையுமே படிக்க வைப்போம்.
படிக்க வச்சு எனக்கு வேலைக்கு விருப்பம் போனா வேலைக்கு போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் பண்றதுக்கு அவன் ஆசைப்பட்டாலும் பண்ணலாம். அதனால வந்துட்டு நான் இப்பயும் நாங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு. நடந்து போட்டோ எடுங்க, சட்டுனு போட்டோ எடுங்க. அப்படியே வர வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா யோகாவுக்கு வந்து விவசாயத்தை பற்றி எனக்கே அதிகமாக தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சதை நான் ஒரு காலேஜ் போகிற வரையும் இங்கே தான் இருந்தோம், இந்த இந்த விவசாயத்தில் இந்த மண்ணில் தான் இருந்தோம். அதனால் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக யோகாவை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஃபார்மராக அவனுக்கு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வர வைப்போம். நாங்களும் இதை பார்த்தீங்களே தெரியும், இதுக்கப்புறம் என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும் தெரியும், நாங்களே விவசாயம் பண்ணலான்ட்டு தான் இருக்கோம். அதனால சுற்றி ஆடிட்டு இருக்கேன் யோகாவுக்கு. இதெல்லாம் என்னென்னா அப்படின்னு அவனே இப்போ என்ஜாய் பண்ணுறான், நல்லா ஜாலியாக இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துலாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்படின்னா தண்ணி, கோழி, ஒருங்கிணைந்த பண்ணை, எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நானும் சத்யா எல்லாமே வந்து விவசாயம் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து விவசாயம் தான், ஃபுல்லாகவே வேறு தொழிலே கிடையாது, விவசாயம் தான் பண்ண போகிறோம். அதிகபட்சம் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில். அதுக்காக தான் இப்போவே வந்து யோகாவை காமிச்சிட்டு வந்திருக்கோம்.